வணக்கம். നമുക്ക് എല്ലാവർക്കുമേ தெரியும் നമ്മുടെ കൺട്രിയുടെ പ്രൈം മിനിസ്റ്റർ അല്ലെ, പ്രൈം മിനിസ്റ്റർ വന്ന് നരേന്ദ്രമോദി தான். அப்போ ഈ മോദിജിയുടെ நியூமராலஜி என்ன, அவரோட நேம் எடுத்து கவுண்ட் பண்ணும்போது என்ன நம்பர் வருது, இன்னைக்கு நான் அதுதான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ நரேந்திர மோദിയുടെ ஒரு ஃபுல் நேம் இருக்கு. നമ്മൾ எப்பவுமே നമ്മൾ நியூமராலஜி வச்சு கண்டுபிடிக்கும் போது നമ്മളെ எல்லாரும் கூப்பிடுற நேம் தனியாக எடுத்து கண்டுபிடிக்கலாம், ஃபுல் நேம் வித் இனிஷியல் வச்சு கண்டுபிடிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் வச்சு கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் நமக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்னைக்கு ഞാൻ அவரோட ஃபுல் நேம் எடுத்திருக்காங்க. அவரோட ஃபுல் நேம் எல்லாருக்குமே தெரியும், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இதுதான் அவரோட ஃபுல் நேம். அப்போ இதில் நம்மள ஃபர்ஸ்ட் நியூமராலஜி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், இதில் ஃபுல் நம்பர்ஸ் ஃபுல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, எத்தனை லெட்டர்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. அப்போ டோட்டலா 22 லெட்டர்ஸ் இருக்கு. இது காம்பவுண்ட் நம்பர்ல தான் இருக்கு. அப்போ காம்பவுண்ட் நம்பர்ல நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ഇതിനെ നമ്മൾ സിംഗിൾ ഡിജിറ്റാ കൺവേർട്ട് பண்ணோம். சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு 2 + 2 4 வந்துடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். നമ്മൾ എന്താ പേര് എടുത്താലും ഫസ്റ്റ് നമ്മൾ പേരിൽ ഇരിക്കുന്ന ടോട്ടൽ ലെറ്റേഴ്സ് എவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். அது காம்பவுண்ட் நம்பர்ல வந்தா അതിനെ സിംഗിൾ டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணோம். இனி அதுக்கப்புறம் നമ്മുടെ நியூமராலஜி, ஓகேங்களா? ആ நியூமராலஜி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு 5, அது ஆல்ரெடி ഞാൻ போன வீடியோவில் செய்திருக்காங்க. ABC ஓரோரோ லெட்டர்ஸிൻ്റെയും നമ്പർ ഞാൻ சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு வந்து 5 வரும், ஏக்கு வந்துட்டு 1, மறுபடியும் 6ന് 2, ஈக்கு 5, மறுபடியும் என்ன 5, டி வந்துட்டு 4, 6 வந்துட்டு 2, ஏ வந்துட்டு 1. നമ്മൾ ഓരോ ലെറ്ററിനും ഓരോ നമ്പേഴ്സ് വെച്ച് ഡിനോട്ട് பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தாமோதர் தாஸ், தாமோதர் தாஸில் டிக்கு 4, ஏக்கு 1, எம்மிന് 4, ஓக்கு 7, அப்புறம் டிக்கு வந்து 4, ஏக்கு வந்து 1, ஆறுன்னு வந்துட்டு 2, மறுபடியும் டிக்கு வந்துட்டு 4, ஏக்கு வந்து 1, எஸ்ன்னு வந்துட்டு 3. இனி மோதி, மோதியில எம்மின்னு வந்துட்டு 4, அதே மாதிரி ஓக்கு வந்துட்டு 7, டிக்கு வந்துட்டு 4, ஐக்கு வந்துட்டு 1. இப்படிதான் நம்பர்ஸ் எடுக்கணும். இனி இது எல்லாமே நம்மள ஆட் பண்ணணும், எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டு அதுல டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் பிளஸ் பண்ணும்போது டோட்டல் வந்துட்டு 72 வருது. நீங்க பிளஸ் பண்ணி பாருங்க, ஆல்ரெடி பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 5 + 5 10 15. இதுல ஓரோரோ நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணும்போது டோட்டல் பார்த்தால 77 வருது, சாரி 72 வருது, 72. ஓகேங்களா? அப்ப 72 வருது. ഈ 72ന് ഇതൊരു കോമ്പൗണ്ട് നമ്പർ தான் இருக்கு. அப்ப ഈ 72നെ നമ്മൾ സിംഗിൾ ഡിജിറ്റാ കൺവേർട്ട് பண்ணும்போது 7 + 2 9 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மள பேர்ல டோட்டல் லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிருக்கு, ஆனா காம்பவுண்ட் நம்பர்ஸ் சிங்கிள் நம்பரா டிஜிட் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரோ நம்பர்ஸ் என்ன, இப்போ என்ன டினோட் பண்ண நம்பர் 5, ஏ டினோட் பண்ண நம்பர் வந்து 1, അങ്ങനെ தனித்தனியா நம்பர்ஸ் எடுத்து അതിനെ டோட்டல் கவுண்ட் பண்ணிருக்காங்க. அது நமக்கு 72 ஒரு காம்பவுண்ட் நம்பர் வந்திருக்கு. ആ 72നെ സിംഗിൾ ഡിജിറ്റാ കൺവേർട്ട് பண்ணும்போது 9. ഇനി ഇത് രണ്ട് തനിയെ എടുത്ത് എഴുതണം. 22/4, அதே மாதிரி 72/9. இனி இதை கவுண்ட் பண்ணோம், கவுண்ட் பண்ணும் ஆட் பண்ணோம். இது ரெண்டுமே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 2 + 2 4, 2 + 7 9, 94 வருது. அதுக்கப்புறம் பாருங்க இது க்ராஸ் ஆட் பண்ணும். 22 + 9, 22 + 9 ஆட் பண்ணும்போது 31 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணோம். 4 + 9, 4 + 9 ஆட் பண்ணும்போது 13 வருது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ഈ 13 നമ്മൾ காம்பவுண்ட் நம்பர்ல இருக்கு. ഈ 13 നമ്മൾ சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணும்போது 4 வருது. நீங்க பாருங்க ഈ 94 வருதா? 9 + 4 எவ்வளோ? 9 + 4 is 13. 13ல 9 + 4 is 13.
அப்போ 13ல நம்மள 1+3 பண்ணும்போது 4 தான் வரும். அதே மாதிரி 31 3+1 பண்ணும்போது 4 தான் வரும். 1+3 போடும்போது 4 தான் வரும். எது இருந்தாலும் லாஸ்ட் நம்பர் will be சேம் ஆയിരിക്കും. 4 தான் வரும். ஒரு சிங்கிள் நம்பர், அது நம்ம எந்த நம்பர், இந்த நம்பர் எல்லாமே ஆட் பண்ணியாலும் நமக்கு 4 தான் வரும். இங்கேயும் பாருங்க 4 தான் இருக்கு, இங்கே 4 தான் வருது. ഇനി இந்த 4 தான் അയാളുടെ പേരിന്റെ ന്യൂമറോളജിക്കൽ നമ്പർ. ഓക്കെ, ഈ 4ന്റെ സ്പെഷ്യാലിറ്റി എന്നത്, ഈ 4ന്റെ സ്പെഷ്യാലിറ്റി വെച്ചിട്ട് നമുക്ക് அந்த ആളുടെ ക്യാരക്ടർ சொல்ல முடியும். அப்ப ഞാൻ ഒരു ഇമ്പോർട്ടന്റ് ഇത് சொல்லித்தரேன். 4னா രാഹു தான். അക്കോർഡിംഗ് ടു ന്യൂമറോളജി 4 വന്നിട്ട് രാഹു. രാഹുവിന്റെ മെയിൻ സ്പെഷ്യാലിറ്റി എന്ന് കേട്ടാൽ, ഒരു മെയിൻ സ്പെഷ്യാലിറ്റി രാഹു വന്ന് എക്സ്പാൻഡ് ആയിട്ടേ இருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே அந்த ஆள் தான். அந்த ஆளுடைய இது பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏ ஆயிருந்தேன், அப்புறம் எம்பி, அப்புறம் சிஎம், அப்புறம் பிஎம். எக்ஸ்பான்ஷன் தானே അയാളുടെ ലൈഫിൽ ഒരു ലൈഫ് வந்து എക്സ്പാൻഡ് ആയിട്ട് தான் இருக்கு. ഒരു എംഎൽഎ ആയിരുന്ന ഒരുത്തർ இப்போ வந்து നമ്മുടെ ഇന്ത്യയുടെ ഒരു പ്രൈം മിനിസ്റ്റർ ആയിരിക്കാங்க. ஓகே, அப்போ கன்ஃபார்மா அது அயாளுடைய லைஃப்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். அப்போ இது வந்து 101% நமக்கு கரெக்டாக சொல்ல முடியும். அவளுடைய லக்கி நம்பர் எல்லாமே பார்த்தாலும் 4 தான். ராகு லைஃப் எக்ஸ்பாண்ட் ആയിട്ടേ പോയിട്ടേ இருக்கும். ഓക്കെ, ഇവർ ഒരു ലാസ്റ്റ് ഒരു 3 വാട്ടിയും അയാൾ தான் നമ്മുടെ പ്രൈം മിനിസ്റ്റർ. ஓகே, கீழே போக மாட்டேன், எக்ஸ்பாண்ட் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு லைஃப்ல. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி നമ്മുടെ யாரை வேണമെങ്കിലും നമ്മുടെ പേരെടുത്ത് ആ ഒരു ന്യൂമറോളജി വെച്ചിട്ട് നമ്മളെ ലൈഫിന്റെ ആ ഒരു ആസ്ട്രോളജി നമുക്ക് രണ്ടുமே கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.